வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ வந்து பீட்ஸில் வந்து ஸ்டெம் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பீட்ஸு, ஸ்விங் த்ரெட்டு, நீடில் இதுதான் தேவை. உங்களுக்கு எந்த நீடில் கம்ஃபர்டபுளோ அந்த நீடில் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஆனால் பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் வேகமாக பண்ணுற மாதிரி, ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயும் போல் பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு, பீட்ஸ் ஒர்க்னாலே நீங்கள் வந்து ஸ்விங் த்ரெட் தான் யூஸ் பண்ண, அப்படின்னா தான் ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஜரி த்ரெட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்காது. ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு 5 பீட்ஸ் கொடுங்க. 5 பீட்ஸாக கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அகெயின் மேலே போயிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போடுங்க. போட்டுட்டு அகெயின் அப்படியே பீட்ஸை லோட் பண்ணுங்கள். 5 பீடாக கொடுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கீழே வந்துட்டு ஒரு லாக், கீழே வர மாதிரில அந்த பிளாக் கலரில் கோடு போட்டிருக்கேன்னா அதிலே தான் வரணும். மேலே போயிட்டு ஒரு லாக் போட்டுட்டு அகெயின் பீடை லோட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். நீங்கள் வந்து கிளாத் என்ன கலரில் இருக்கோ அதே கலர்லேயே தான் த்ரெட் எடுக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு த்ரெட்டு வந்து ஒர்க்கில் வந்து விசிபிளாக தெரியாது, இன்விசிபிளாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு தெரிகிறதுக்காண்டி நான் கான்ட்ராஸ்ட் கலரில் எடுத்திருக்கேன். கீழே வந்துட்டு ஒரு லாக், அகெயின் மேலே போயிட்டு ஒரு லாக். கிராஸாக ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸ்டெம் ஸ்டிச் நம்ம த்ரெட் ஒர்க்கில் பார்த்துருக்கோம்ல, அதே தான் இது. அதிலே நம்ம பீட்ஸை லோட் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறதுன்னு ஒர்க் பண்ணுறோம். இப்போது கீழே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். மெதுவாக கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். நீடில் உங்களுக்கு இந்த நீடில் ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பீட்ஸ் நீடில் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் நீடிலே கூட, துலிப் நீடிலே கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அது உங்களுக்கு லேட் ஆகும். இதுனால் உங்களுக்கு ஸ்பீடாக முடிக்கலாம், ஓகேவா? ஓகே, இப்போ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இதே இப்போ உங்களுக்கு வந்துட்டு கட் பீட்ஸில் எப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணி காட்டுறேன். அதே தான் 5 பீடாக எடுத்து மேலேருந்து அகெயின் கொண்டு வந்துட்டு 5 பீடு கொடுத்து கீழே வந்துட்டு ஸ்டிச் போட்டு ஒரு லாக். அகெயின் மேலே போயிட்டு உடனே கீழேருந்து திருப்பி மேலே பீட் கொண்டு போகக்கூடாது. கீழேருந்து ஒரு த்ரெட்டு கொண்டு போயிட்டு தான் திருப்பி மேலேருந்து கொண்டுட்டு வரணும். இப்போ மேலேருந்தே தான் பீட் கொண்டுட்டு வரணும். அகெயின் மேலே வந்து 5 பீட் கொடுத்து கீழே ஸ்டிச் கொடுத்து ஒரு லாக். அகெயின் மேலே போயிட்டு மேலேருந்து கொண்டு வந்துட்டு திருப்பி கீழேருந்து மேலே பீட்ஸை ஸ்டிச் பண்ணக்கூடாது. கீழேருந்து மேலே போகும்போது வெறும் த்ரெட்டு தான் கொண்டுட்டு போகணும், ஓகேவா? கீழேருந்து மேலே போகும்போது வெறும் த்ரெட்டை மட்டும் கொண்டுட்டு போய் ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பீடை லோட் பண்ணி 5 பீடாக கொடுங்க. மேக்ஸிமம் 4 to 5 பீட் கொடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக ஈவனாக தெரியும், ஓகேவா? இது பார்க்க நீட்டாக இருக்கும். இதுவும் பார்டர் ஸ்டிச்சில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ப்ளவுஸோட பார்டரில், பேக் நெக் பார்டரில் எதுவுமே நம்ம எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஸ்டோன் செயின் அந்த மாதிரி எதுவுமே நம்ம கொடுக்கல. ஆனால் எனக்கு சிம்பிளாக வேணும்னா இந்த பார்டர் மட்டும் நம்ம கொடுத்தாலே போதும். இதுவே உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போது மேலேருந்து கீழே கொண்டு வந்துட்டோமா, அவ்வளோதான். இதோடு முடிச்சுட்டு இங்கனக்குள்ளேயே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுடணும். நீங்கள் என்னோட பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.